Good morning champions, this is Professor SUREN from Government College of Technology. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்டல் மெஷினிங்ல ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள் வழக்கமா எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. அது 30 டிகிரி ஃபெரஸ் மெட்டலுக்கு மட்டும். அப்புறம் பாயிண்ட் ஆங்கிள் ஞாபகம் 30 டிகிரின்றது ஒரு மேரேஜ் பண்ற ஏஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்க. அப்ப 30 மறக்காது. 30 வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணணும், 30 வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 118 பாயிண்ட் ஆங்கிள் அப்படின்றது அதுக்கு நான் ஒரு ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்னதா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு 18 வயசு பையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு 18 வயசு பொண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அதோட ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. 118. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோரி லிப் ஆங்கிள் அப்படின்னா சரி லிப்புன்னா ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்தோன்னா 60 80 யாரோட லிப்பு? பாட்டியோட லிப். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாயிண்ட் ஆங்கிள் வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு இதுவாக இருக்கும். மார்பிளுக்கு 80, பேக்கலைட்டுக்கு 90 டிகிரி, ஹார்ட் நிக்கல் அலாய்க்கு வந்து அதிகமாக இருக்கணும் 135, சாஃப்ட் மெட்டீரியலுக்கு வந்து கம்மியாக இருக்கணும், ஹார்ட் மெட்டீரியலுக்கு அதிகமாக இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். சரியா? ஹார்ட் மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியல் 118 கம்மி, ஹார்ட் மெட்டீரியலுக்கு 118 விட அதிகம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து ஹார்ட் மெட்டீரியலுக்கு 10 யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஹெலிக்ஸ் யூஸாக இருந்தால் 30 டிகிரி யூஸ் பண்ணலாம். அலுமினியம், ஜிங்க், மெக்னீசியம் அப்படின்லாம் பார்த்தா ஐயா இருக்கும். ஏக்கை அப்படின்னு நான் படிச்சிருப்பேன். அப்புறம் பி க்ளோ, இது மூணுமே பி. பிராஸ், பிரான்ஸ், பேக்கலைட்டுக்கு லோவா இருக்கும். சரியா? அலுமினியத்துக்கு ஐயா இருக்கும், பிராஸ், பிரான்ஸ், பேக்கலைட்டுக்கு லோவா இருக்கும். ஃபெரஸ் மெட்டலுக்கு 30 டிகிரி பார்த்த மாதிரி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் வந்து லேப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. லேப்பிங்னா லூஸ் டஸ்ட் டைப் அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து டூல் மார்க் ஏதாச்சும் தான் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுங்க. ஆனிங் அப்படின்னா என்னன்னா அப்ரோசிவ் ஸ்டிக்கை வச்சு ஓலோட ஓவாலிட்டியை வந்து சரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுங்க. பஃபிங்னா காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் ஃபேப்ரிக் வந்து டிப்ளிங் அப்ரோசிவ். அப்புறம் வந்து லஸ்டர் சர்ஃபேஸ், பல சர்ஃபேஸை உருவாக்குறதுக்காக அதை பண்ணுவாங்க. பர்னிஷிங் வந்து ரிமூவ் த பர், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஃபினிஷிங்னா சர்ஃபேஸ் ஃபினிஷிங்காகவே ஃபார் எக்ஸல் சிலிண்டர் ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது சூப்பர் ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ரஃபனிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பல்க் ரிமூவலுக்கு ரஃபனிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் போஸ்ட் கிரெயின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.